அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செஃப் அண்ட் லேடீஸ். இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் டோக்லா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் சுகர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் 1/2 கப் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நம்ம அதை கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டோக்லா நல்லா வரும். இப்போ நான் ஒரு ஈனோ அதில் நான் சேர்த்துக்கிறேன். ஈனோ நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா அந்த மிக்சர் நம்மளுக்கு நல்லா பொங்கி புளிச்சு வரும் உடனே. அதுக்காக தான் நம்ம டோக்லால ஈனோ சேர்க்கிறது. இப்ப நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதுல நம்ம இந்த மிக்சரை நம்ம அதுல நான் போட்டுக்கலாம். போட்டு இத டபுள் பாயில் மெத்தட்ல நம்ம பாயில் பண்ணி நம்ம எடுக்கணும். அதுல எந்த பபுள்ஸும் இல்லாத மாதிரி நல்லா அந்த பாத்திரத்தை தட்டி விட்டுட்டு நான் குக்கர்ல தான் இப்ப நான் பாயில் பண்ண போறேன். குக்கர்ல நான் 2 கப் நான் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சின்னதா ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்டு வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தை உள்ள வச்சு நான் ஒரு விசில் நான் விட்டுருக்கேன். விட்டா நம்மளுக்கு டோக்லா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு அதுக்கு தாளிப்புக்காக நான் ஒரு கடாயில ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நான் 1/2 கப் நான் வாட்டர் நான் சேர்த்திருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் ஜூஸும் நான் அதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டோக்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை நம்ம கட்டமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த சுகர் சிரப்பை நம்ம அது மேல நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இது மாதிரி சுவையான டோக்லா நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.